ஓகே, விளையாடுற இடத்தை நாங்க செக் பண்ணிட்டோம். எதிர்பார்க்கவே இல்ல. ரயன் கிட்ட போய் ஷெல்கா தோத்துட்டானே, என்ன ஒரு ஆச்சரியம். ஜங்கிள் கிங்ஸ் டீம் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஈசன் டிராகன் டீம் தான் ஜெயிக்க போகுது. சரியா சொன்னேன். ஆனா செல்கா முகத்துல பயங்கரதே தெரியலையே. ஜங்கிள் டீமோட சீக்ரெட் ட்ரம்ப் கார்டு இப்போ உங்க கையில தான் இருக்கு, புரிஞ்சுதா? பெரியவன் ஜெயிச்சான்னா சின்னவனும் ஜெயிப்பான். எங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என் லெஃப்ட் ஹேண்ட்லயே சண்டை போடுறேன். கேப்டன், உங்களால முடியும். எல்லாருக்கும் தண்டர் மிஷினை ரொம்ப பிடிக்கும். ஆனா தண்டர் மிஷன் டியூவலோட தேர்ட் ரவுண்ட் நேஷனல் செமிஃபைனல்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. இப்போ ஆரம்பிங்க. சுறுசுறுப்பாயிரு. டேஷ் ஸ்பியர், ஜியன் ஹார்ன் ரெண்டுமே ட்வின்ஸ் தான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா ஃபிளாஷ் ஃபேங் சைடுல போய் தாக்கு. அதோட வெயிட்டை யூஸ் பண்ணி நீ நல்லா ஏமாந்துட்ட. வானத்துக்கு போ. என்னாச்சு? டேஷ் ஸ்பியர் டைரக்டா ஜம்ப் பண்ணுது. பார்க்கவே ரொம்ப ஆபத்தா இருக்கே. ஓ அடடா, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. என்ன பார்த்து ஆடியன்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். ரெண்டு மிஷின் ஸ்டைலும் ஒன்னு நினைச்சியா? ரெண்டு வேற வேற, அதை நீ தெரிஞ்சுக்க. சரியா? ஒருவேளை இன்டீரியர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமோ? நீங்க போய் சொல்றீங்க. இது உங்களுக்காக ஸ்பெஷலா செய்யப்பட்ட ட்ரம்ப் கார்டு ஈஸ்டர்ன் டிராகன் டீம். என்ன ஒரு லேண்டிங்! டேஷ் ஸ்பியர் காத்துல நல்லா பறக்குது. அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. காத்துல இருந்து அதை கீழே இறக்கி ஆகணும். ஃபிளாஷ் ஃபேங், அந்த மலையை இடி. அதே மெத்தடை யூஸ் பண்ணி விளையாடுறது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. ஆபத்து, வெளியே போ. என்ன ஒரு ஜம்பிங் பவர்! ஓ, லேண்ட்ஸ்லைட் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஓட்டுங்க பிளேயர் யோல். வழி இருக்கு. Annoying little zombies, ஓடாதீங்க. நம்ம கடுப்பேத்தினதுல யூனியனுக்கு கோவம் வந்துருச்சு. காத்துல பறக்கிற டேஷ் ஸ்பியரை யூலால கண்டிப்பா பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கேப்டன் பொறுமையாவே விளையாட மாட்டாரு. ஒருவேளை வீர் காத்து அடிச்சிருக்குமோ? இது நல்லதுக்கு இல்ல. சீக்கிரம் இப்ப கீழே போய் கேம முடிக்க வேண்டிய நேரம். Great spear from the sky. கல் இருக்கு, பார்த்து. என்னது கல்லா? கல்லு இங்க இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னே தெரியலையே. கேப்டன் தான் இதை பண்ணிருப்பாரு. டேஷ் ஸ்பியர் கீழே விழுந்துருச்சு. அதால திரும்பவும் அதோட பொசிஷனுக்கு வர முடியலன்னு தான் நினைக்கிறேன். 3 எல்லா கல்லையும் இவன் தான் அடிச்சு கீழே போட்டிருக்கான். யூலியனோட பிளானை பாத்தியா? 2 இப்படி அவன் நினைச்சு கூட பார்க்கல. டிராக் ஸ்பியர் ஒன்னால முடியும். 1 காம்படிஷன் முடிஞ்சது. யூல் ஜெயிச்சிட்டாரு. ஈஸ்டர்ன் டிராகன் டீம் நேஷனல் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறிட்டாங்க.
நாம ஜெயிச்சிட்டோம். சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம விளையாடி இருக்கேன். எனக்கு தண்டர் மிஷன் பிளேயரா இருக்க தகுதியே இல்லை. ஆனால் நீ எப்போதுமே எனக்கு பிரதர் தான். நம்ம ஒரு ஃபேமிலி. ஜான் ஜில் எப்போதுமே நம்ம பிரதர் தான். ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்போதுமே நம்ம ஃபேமிலி. இதையே பண்ணி பண்ணி என்ன பாடா படுத்தாதீங்கடா. நம்ம அப்பாவுக்கும் ஃபேமிலிக்கும் நீ தேவைப்படுற தம்பி. நம்ம வீட்டுக்கு போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஈஸ்டர்ன் டிராகன் டீம். தேங்க்யூ. கண்டிப்பா நாங்க நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி காட்டுவோம். அதை மட்டும் வின் பண்ணா பத்தாது, அடுத்த ஸ்டேஜுக்கும் நீங்க போய் விளையாடுறத நான் பார்க்கணும், அதுவும் உலக அளவுல. நீ சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பண்ணாம இருப்போமா? கண்டிப்பா பண்ணே தீருவோம். என்ன இது? இந்த மோய் எங்க போனானே தெரியலையே. ரொம்ப நேரமா காணுமே. மோயி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இவ்வளவு நேரம் நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? மோயி இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவர் உடனே அவசர அவசரமா ஓடி போயிட்டாரு. போர்ட்ரஸ் வெஸ்ட். இது நம்ம மோயோட லெட்டர். டீம்மேட்ஸ், நான் என்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட குடும்பத்துக்கு என்னோட தேவை இருக்கு, அதனால தான் போறேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு அங்க நிறைய வேலை காத்துட்டு இருக்கு. இனி நான் தண்டர் மிஷன் கேமை விளையாட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபோர்ட்ரஸ் ஃபிஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல விளையாட வைங்க. மோய், நீ எதுக்காக இப்படி பண்ண? ஆனா குடும்பத்துக்கு தேவை இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? அவன் எனக்கு ரொம்பவே முக்கியமான டீம்மேட். நான் போட்டி விட்டு வெளியேறும் போது அப்ப மோய் தான். அப்படிதான் ரயான், சூப்பர். இது உன்னோட ஷோ டைம், வேலையை காட்டு. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப கூட அவன் எனக்கு இதை நேஷனல் காம்படிஷனுக்கு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்காக இதை அட்வான்ஸா எடுத்துட்டு வந்துட்டேன். சர்ப்ரைஸ். என்னால மோயை கண்டிப்பா விட்டு கொடுக்க முடியாது. நம்ம மோயை நேரா பார்த்து பேசணும். அவன்கிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சா எனக்கு அழுகையா வருது. ஹலோ, தண்டர் மிஷன் கான்ஃபரன்ஸ். எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு 4 பேரை அனுப்பி வைங்க. ஜேக்க நான் புடிச்சு வச்சிட்டேன். போதும், நிறுத்து வீர். எதுக்கு நீ சோம்பேறித்தனம் பண்ற? இல்ல ஜேக், நான் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பாரு, இது என்னுடைய புது ட்ரிக். அப்ப நீ அங்க செஞ்சு வச்சிருக்கிறது யாரு? அது சும்மா ஒரு ஸ்னோமேன் தான். நீ பேசுனதை நான் கேட்க நினைச்சிட்டு இருக்கியா? வாங்கிக்க. எப்படி? டாட்டாய் ஸ்வார்ட் இப்படி கூட யூஸ் பண்ணலாமா? என்னது இது? திடீர்னு என்ன ஆச்சு? என்ன நடக்குது இங்க? Come on, வீர். சீக்கிரம் கொண்டு வா. மோயி, எதுக்காக அவன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தான்? நாம மோயியை கண்டுபிடிச்சு திரும்பவும் கேமுக்குள்ள கூட்டிட்டு வரலாம். அது இருக்கட்டும், முதல்ல நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. பயந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் பயம் காட்டுறதே வெளியே போச்சு உங்களுக்கு. அது சரி, மோயோட ஊர் எங்க இருக்கும்? ப்ளூ ப்ரூ ஐலாண்டா? இல்ல இல்ல இல்ல, தப்பு தப்பு தப்பு. அது வந்து ரூம் ஐலாண்ட் தானே? இது வந்து கமான் மோயி, நீ சீக்கிரமா கத்துக்குவ. ஃபோர்ட்ரஸ் ஃபீஸ்ட், ஒரு ஷெல்ல கூட விடாத. இந்த இடம்தான். இங்க தானே ஃபோர்ட்ரஸ் ஃபெஸ்ட் வச்சு முதல்ல பிராக்டிஸ் பண்ணேன். மோயி!
எல்லாம் என்னோட கற்பனை தான் நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இது கற்பனை இல்லையா? இது நிஜத்துல நடக்குது. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? கற்பனை மாதிரி தெரியுதா? மன்னிச்சிடு, நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல. மொய் ஓடாத, நில்லு. எனக்கு மூச்சு வாங்குது. என்னால இதுக்கு மேல முடியாது. நம்ம வீரும் மொய்யும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கறாங்க. நாம ஏற்கனவே நினைச்ச மாதிரி இங்க எல்லாம் வெளியே இருந்து வராங்க. புடிங்க. டிராகன் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரைக். ஓடாத, நில்லு. மொய் மொய், நம்மளோட முதல் கேம். அதுக்கே இன்னும் வின்னர் யாருன்னு தெரியல. நீ தண்டர் மிஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேமை முடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. இருக்கே, ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இது மான்ஸ்டர் கத்துற சத்தமாச்சே. பசங்களா ஓடிடுங்க, இங்க ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. யாரும் இங்க வராதீங்க. அட கடவுளே, வாழ்க்கையில முறையா நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்க நல்ல நேரம் மன்னிச்சு விட்டு போயிட்டாங்க. பாக்குறதுக்கு யாரும் இல்லனாலும் தண்டர் மிஷன் கேமுக்கு நான் தான் ரெஃபரியா இருப்பேன். பிளேயர்ஸ் ரெடியா இருந்துக்கங்க, கேம் ஆரம்பிக்கலாம். இப்போ ஆரம்பிங்க. டிராகனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரைக், டபுள் டிஃப்ளாக்ரேஷன், டூயல் ஹாக். எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு போ. ஃபோர்ட்ரஸ் ஃபீஸ்ட். மொய், ஜாலியா விளையாடலாம் வா. மொய், என்ன ஆச்சு உனக்கு? என் ஃபேமிலி சப்போர்ட்டும் என்னோட ஊரோட சப்போர்ட்டும் இல்லாம நான் இந்த கேம்ல கலந்துக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்ல. நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து உனக்காக டிராவல் பண்ணி வந்திருக்கோம். நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. அப்புறம் உனக்காக எப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க? அட என்னது இது, இவ்ளோ சீக்கிரமா? நிஜமா இத நம்பவே முடியல. 3 மொய், என்கிட்ட தோத்து போற கேம் தான் உன்னுடைய கடைசி கேமா இருக்கணும்னு நினைக்கிறியா? மோயி, இங்க பாரு, விட்டு கொடுத்துறாத. 2 மறந்துடாத, ஃபாஸ்ட்ரஸ் ஃபெஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார்ட்ரஸ் ஃபெஸ்ட் தோக்கறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ணா, எனக்கு புரியுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம், வரியா? ஃபோர்ட்ரஸ் ஃபீஸ்ட் மறுபடியும் ஃபார்ம்க்கு வந்துருச்சு. சூப்பர் மொய், இப்பதான் தூக்கத்துல இருந்து முழிச்சிருக்க போல இருக்கே. நம்ம யாருக்காகவும் இந்த கேமை விட்டு விலக கூடாது. கண்டிப்பா வீர். ஃபோர்ட்ரஸ் ஃபெஸ்டும் நானும் எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். ஃபோர்ட்ரஸ் ஃபீஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. டியூல் ஹாக்க சும்மா விடாதுன்னு நினைக்கிறேன்.
2 பிளேயர்ஸ் லைனுக்கு வெளியில போயிட்டாங்க. இந்த முறை கேம் டிரா ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னால நம்பவே முடியலையே, கடைசி மேட்சும் இப்படி டிரா ஆயிடுச்சே. மொய் நிறுத்தாத. ரூல்ஸ் பார்டர் எல்லாம் எதுவும் முக்கியம் இல்ல. நாம 2 பேரும் விளையாடலாம். என்ன சொல்ற சொல்லு. நல்ல ஐடியா தான். வா நம்ம கடைசி வரைக்கும் சண்டை போடலாம். என்ன ரூல்ஸ் எல்லாம் தேவையில்லையா? அப்போ இந்த ரெஃப்ரிக்கு இங்க வேலை இல்லையா? மோயி நிச்சயம் உன்னால முடியும். கேப்டன், இப்போ நம்ம என்ன பண்றது? எங்களெல்லாம் பார்த்தா சந்தேகமாவா இருக்கு. நாங்க மோயியோட ஃப்ரெண்ட்ஸ். மோயியோட ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னா அவனை கூட்டிட்டு போக தானே நீங்க வந்திருப்பீங்க? ஆமா, நாங்க எல்லாரும் பார்த்தோம். வெளியூர்காரங்கள நாங்க நம்ப மாட்டோம். ஓய் கம் ஆன் ஃபோர்ட்ரஸ் ஃபீஸ். என் பையன் மோயி வரான். அவனுக்கு தண்டர் மிஷின் பிடிச்சிருக்கு போல இருக்கு. பாத்து அப்பா, ஜாக்கிரதை. அப்பா மன்னிச்சிடுங்க. நான் கடைசியா ஒரே ஒரு வாட்டி தண்டர் மிஷினை விளையாடிக்கிறேன்ப்பா. மோயி, கடைசியா இதான் உன்னோட முடிவா? மோயி, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன் முகத்துல சிரிப்பையே காணோம். இந்த பொம்மையால மட்டும்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பா உன்கிட்ட இருந்து நான் பிரிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து வச்சிருக்க. மோயி, உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த கேமை விளையாடு. உன் அப்பா இனிமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. ஆனா நம்ம ஊர் திருவிழால உங்களுக்கு கண்டிப்பா நிறைய வேலை இருக்குல்லப்பா. கவலைப்படாத, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உதவி பண்ணலாம். மோயியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல பசங்கப்பா. நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம திருவிழாக்கான வேலை எல்லாத்தையும் அவங்களே ஈஸியா முடிச்சிருவாங்க போல. ஆமா, வெளியுலகத்துல இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. தவற விட்டுறக்கூடாது. கேப்டன் வீர், உங்களுக்கு இதுக்காக நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி சொல்லணுமா? அது ஈஸி தான். எங்க கூட சேர்ந்து தண்டர் மிஷன் விளையாடு. உலகத்தையே சுத்தி வரலாம்.